ಕಳ್ಳ ಪ್ರಸಂಗಿಗಳ ಪತ್ತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ என்ன சொல்றாரு? ಮುಂದಿನದಾಗಿ 15ನೇ ವಚನದಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೆ ಒಂದು ಸುಳ್ಳು ಬೋಧಕರ ಕುರಿತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சரியா? எச்சரிக்கையா இருங்க அப்படின்றாங்க. கள்ள பிரசங்கி, கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ஏன்னா அவங்க வந்து வெளியே வந்து ஆட்டுக்குட்டி தோல்ல இருக்குமா அவங்க மேல, ஆனா உள்ள வந்து ஓநாய்கள் போல இருப்பாங்க. ಆದ್ರೆ ಅವು ಹೆಂಗಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಕುರಿ ವೇಷ ಹಾಕಿಕೊಂಡಿರುವಂತ ಬರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಒಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೆಂಗಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ತೋಳಗಳ ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. சரியா? சோ நீங்க பிரதர் எப்படி பிரதர் ஒருத்தர் வந்து நல்ல பிரசங்கியாரா கள்ள பிரசங்கியாரா எப்படி தெரியும் பிரதர்? நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா எப்படி பிரதர் தெரியும் அப்படி நீங்க கேட்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೇಳಬಹುದು, ಬ್ರದರ್ ಏನ್ ಬ್ರದರ್ ಕಂಡುಹಿಡಿಯೋದು ಅವರು ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗಿ ಅಥವಾ ಒಳ್ಳೆ ಪ್ರವಾದಿ ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಪ್ರವಾದಿ ಅಂತ ಹೆಂಗ್ ಕಂಡುಹಿಡಿಬೇಕು ಅಂತ ನೀವು ಕೇಳಬಹುದು. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சோ நான் உங்களே ஆன்சர் பண்ண சொல்றேன். இது ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತುಂಟು, ನೀವೇ ಉತ್ತರ ಕೊಡಿ. எப்படி ஏசப்பாவே சொல்றாரு பதில் பாருங்க. அந்த எல்லா இதுக்கும் நம்ம வந்து என்னைக்கு பைபிள் படிக்கும் போது 2-3 கேள்வி கேட்கும் போது அதுலயே பதிலும் நம்மளுக்கு இருக்கும் அதே இடத்துல. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ 2-3 ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವಾಗ ಅದರಲ್ಲೇ ಇರ್ತದೆ ಉತ್ತರಗಳು ಕೂಡ. எது எப்படி தெரியுமா? ஏசப்பா என்ன சொல்றாரு? எப்படி நல்ல பிரசங்கியா இருக்கு இல்ல கெட்ட பிரசங்கியா எப்படி தெரியுமா? ಹೇಗೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಇವರು ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗಿ ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಪ್ರಸಂಗಿ ಅಂತ? அவருடைய கனிகள்னா எப்படி? ಅವರ ಫಲಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತಂತೆ. ಫಲ ಅಂದ್ರೆ ಏನು? நடவடிக்கை, கிரியைகள் அப்படி சொல்றீங்க. எப்படி ನಡತೆ ಅಥವಾ ಕ್ರಿಯೆಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೀರಾ? ಹೇಗೆ? எப்படி சொல்லுங்க. அதான் என்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யார் கள்ள தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசின்றது வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து அதை நம்ம டக்குன்னு சொல்லிடக்கூடாது, டக்குன்னு கை நீட்டி சொல்லிடக்கூடாது. ಅದೇ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾರು ಒಳ್ಳೆ ಪ್ರವಾದಿ ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಪ್ರವಾದಿ ಒಳ್ಳೆ ಬೋಧಕ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಬೆರಳು ತೋರಿಸಬಾರ್ದು. நம்ம அவங்க கூட இருக்கும்போது தான் நம்மளுக்கே தெரியும். ನಾವು ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ அவங்க எப்படி பேசுறாங்க, ಅವ್ರು ಹೇಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, கஷ்டம் வரும்போது எப்படி சந்திக்கிறாங்க, ಅವ್ರ ಕಷ್ಟ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಸಂಧಿಸ್ತಾರೆ. பைபிள் வசனத்தை வந்து வசனம் இப்படி சொல்லுது, பட் அதே வசனத்தை எடுத்து வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சொல்றாங்களா? ಅವ್ರ ಬೈಬಲ್ ವಚನ ಹೆಂಗೆ ಹೇಳ್ತದೆ ಅದೇ ವಚನ ಎತ್ಕೊಂಡು ಅವ್ರು ಬೇರೆ ರೀತಿ ತಿರುಗಿಸಿ ಹೇಳ್ತಿದಾರಾ? பண விஷயத்துல அவங்க கனிகள் எப்படி, பண விஷயத்துல எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, ಹಣ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಕೈಯಾಳುತ್ತಿದ್ದಾರೆ, இல்ல வேற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுலலாம் வந்து நம்ம அவங்கள கவனிக்கும் போது தான் கனிகள் தெரியும். ನಾವು ಈ ರೀತಿ ಅನೇಕ ವಿಚಾರಗಳುಂಟು, ಇವುಗಳಲ್ಲಿ ನಾವು ಅವ್ರನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅವ್ರ ಫಲಗಳನ್ನು ನಾವು ಗುರುತಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. யூடியூப்ல ஒருத்தர் வராரு, யூடியூப்ல ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, அது நம்மளுக்கு ரைட்டா ராங்கான்னு எப்படி தெரியும்? நம்மளுக்கு தெரியாது. ಈಗ ಒಬ್ಬ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ, ಒಬ್ಬ ಪ್ರಸಂಗಿ ಅವರು ಬಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಅವರು ಹೇಳೋದು ಸರಿನಾ ತಪ್ಪಾ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ, ನಾವು ಹೇಳಕ್ ಆಗುದಿಲ್ಲ. ஒருவேளை அவர் பண்ற பிரசங்கத்துல பைபிளை வச்சு நம்ம ஓபன் பண்ணி உடனே பார்த்த உடனே இப்படி சொல்லுதா இல்லையா, பைபிள் நிஜமாலே இப்படி சொல்லுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಹೇಳುವಾಗ ಸತ್ಯವೇದವನ್ನು ತಿರುಗಿಸಿ ಅವ್ರು ಹೇಳೋದು ಸರಿನಾ ತಪ್ಪಾ ಅಂತ ನಾವು ತಕ್ಷಣ ನೋಡ್ಬಿಡ್ಬೋದು. பட் ஆனா எல்லா பாஸ்டர்ஸையும் நம்ம வந்து யூடியூப்ல பாக்குற பாஸ்டர்ஸ், டிவில பாக்குற பாஸ்டர்ஸ் எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தெரியாது. ಅದರಿಂದ ಎಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಕೂಡ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಥವಾ ಬೇರೆ ಮಾಧ್ಯಮಗಳಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಬದುಕು, ವೈಯಕ್ತಿಕ ಬದುಕು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. சோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னைக்கும் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மேக்ஸிமம் 3 பாஸ்டர்ஸ் தான் நான் வந்து யூடியூப்ல ஃபாலோ பண்ணுவேன். நிறைய எல்லாத்தையும் இஷ்டம் வந்ததை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ಅದರಿಂದ ನಾನೇನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಒಂದು 2 ಅಥವಾ 3 ಪಾಸ್ಟರ್ಸ್ ಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಫಾಲೋ ಮಾಡ್ತೀನಿ. ಬೇಕಾದಷ್ಟು ಎಲ್ಲ ಬೇಡದಿರೋದೆಲ್ಲ ನಾನು ಬಂದು ಫಾಲೋ ಮಾಡೋದಿಲ್ಲ. சோ ஏன்னா நமக்கு தெரியாது எது வந்து நம்மளுது இது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. பட் யாரையும் வந்து நம்ம நல்லது கெட்டதுன்னு தெரியல, பட் தெரிஞ்சவங்கள நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. ಅದರಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದು ಅಂತ. ಅದರಿಂದ ಯಾರು ಒಳ್ಳೆಯವರು ಕೆಟ್ಟವರು ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರೋದು ಕೂಡ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಅಳವಡಿಸ್ತೀವಿ. சோ அதனால ஒண்ணு உங்களுக்கு இன்னும் பிரதர் கள்ள தீர்க்கதரிசினா எப்படி எனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்றது வந்து அவங்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகளுடைய குணாம்ஷா, கன்னடத்தில் குணாம்ஷா, தமிழ்ல வந்து குணநிலைமையா, குணாதிசயங்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா அது இந்த வசனத்துல இருக்கு. 2 பேதுரு 2வது அதிகாரம் ஃபுல் அதுதான் இருக்கு. அப்போஸ்தலர் 13:6, அப்போஸ்தலர் 20, 29, 30, 1 தீமோத்தேயு 4:1-2, தீத்து 1:10-11. இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. நான் கொஞ்சம் வசனங்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை படிக்கும் போது கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு விவரமாய் ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லும். ಅದರಿಂದ ಈ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಡೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಕೆಲವೊಂದು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಆರಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ 2 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ, ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯ,
ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ, 20ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ಮತ್ತೆ 30ನೇ ವಚನ, 1 ತಿಮೋಥಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನ, ತೀತ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10 ಮತ್ತೆ 11 ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈ ಒಂದು ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳ ಕುರಿತಾಗಿ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ அதனால நீங்க இது வந்து நீங்க இன்னும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த டாபிக் போலாம். ಇನ್ನ ಹೆಚ್ಚಿನ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನೀವು ಗುರುತಿಸೋದಾದ್ರೆ ಇನ್ನು ಬಹಳ ಉಪಯೋಗ